அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். கடந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் வணிகக் கல்வி பாடத்தில் வணிக முகாமைத்துவம் தொடர்பான 2 தேர்ச்சி மட்டங்களை உங்களுடன் நான் கலந்துரையாடி இருக்கிறேன். விரிவுரையாக உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதில் முதல் 2 தேர்ச்சி மட்டங்களில் முதலாவது முகாமைத்துவத்துக்கான வரவிலக்கணமாகவும், அதைத் தொடர்ந்து மிஸ்டர் ஹென்றி மின்ஸ்பர்க் என்பவருடைய கருத்தின் அடிப்படையில் முகாமைத்துவம் சம்பந்தப்பட்ட வகிபாகங்கள் அல்லது கடமை பங்குகளாகவும் இருக்கும். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்கின்றோம். தேர்ச்சி மட்டம் 12.3 இன்று என்னுடைய மீட்டல் விரிவுரை தொடர்கிறது பிள்ளைகள். அதில் முதலாவது நாங்கள் முகாமையாளர் மேனேஜர் என்றால் என்ன, முகாமையாளர் சம்பந்தமான விடயங்களை இந்த இடத்துல பார்க்க போறோம். முகாமையாளர் என்பதற்கான ஒரு சிம்பிள் டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறேன் பார்க்குறீங்கள். அமைப்பொன்றின் குறிக்கோளை வினைத்திறனுடனும் பயனுறுதிமிக்க வகையிலும் அடைந்து கொள்ளும் பொருட்டு மனித பௌதீக ஏனைய வளங்களை முகாமை செய்பவர் முகாமையாளர். வெரி சிம்பிள், வளங்களை முகாமை செய்பவர் முகாமையாளர். வளங்களை எவ்வாறு முகாமை செய்கிறார்? வினைத்திறன் மிக்க வகையில். எதை அடைவதற்காக? அமைப்பினுடைய குறிக்கோளை, நோக்கத்தினை விளைதிறன் மிக்க வகையில் அடைந்து கொள்வதற்காக. அப்ப முகாமையாளர் என்றால் என்ன என்றதுக்கான அந்த வரவிலக்கணத்தை நீங்க பார்த்தீங்கள் என்றால், அமைப்பொன்றினுடைய குறிக்கோளை அல்லது இலக்கினை வினைத்திறனுடன் பயனுறுதிமிக்க வகையில் அடைந்து கொள்வதற்காக அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வளங்களை முகாமை செய்பவர் முகாமையாளர். அல்லது முகாமைத்துவ கருமங்களை மேற்கொள்பவர் முகாமையாளர். திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்ற முகாமைத்துவ கருமங்கள், முகாமைத்துவ தொழிற்பாடுகளை மேற்கொள்பவரை நாங்கள் முகாமையாளராக கருத முடியும். இந்த முகாமையாளருக்கு முகாமைத்துவ கருமங்களை மேற்கொள்வதற்கு தேவையான அதிகாரங்கள், ஒதோரிட்டிஸ் என்று சொல்லுவோம், பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கும். ஒரு முகாமையாளர் தன்னுடைய முகாமைத்துவ கருமங்களை மேற்கொள்ள வேண்டுமென்றால், முகாமைத்துவ பணிகளில் ஈடுபட வேண்டுமென்றால் அவருக்கு அதிகாரங்கள் தேவை, பொறுப்புகளும் இருக்கும். அந்த அதிகாரங்கள், பொறுப்புகள் வழங்கப்படும். ஒரு முகாமையாளருக்குள்ள அதிகாரங்களும் பொறுப்புகளும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல சமனாக இருக்கும். அது பற்றிய விளக்கங்கள் காலம் பெறும்போது நான் பின்னர் உங்களோட கதைக்கிறேன். ஒழுங்கமைத்தலுக்குள்ள வச்சு கதைப்பேன். இந்த அதிகாரங்களை எவ்வாறு ஒரு முகாமையாளர் பெற்றுக்கொள்வார்? நிறுவனத்தில் இருக்கக்கூடிய, அமைப்பில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களின்படி, நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விதிகளின் அடிப்படையில் ஒரு முகாமையாளர் இந்த அதிகாரங்களை பெற்றுக்கொள்வார். இந்த அதிகாரங்கள் அவருக்குரிய பதவியின் மூலம் கிடைப்பதால் இந்த அதிகாரங்களுக்கு இன்னொரு பெயர் பதவிசார் வலு என்று சொல்லுவார்கள். பொசிஷனல் பவர். இந்த பதவிசார் வலு, இந்த அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்ட அளவில் எல்லைகளை கொண்டிருப்பதால் இந்த அதிகாரங்களை நியம வலு, ஸ்டாண்டர்ட் பவர் என்று சொல்லுவார்கள். எனவே ஒரு முகாமையாளருக்கு அதிகாரங்களும் இருக்கும், பொறுப்புகளும் இருக்கும். அதிகாரம் என்பது ஒரு முகாமையாளர் தன்னுடைய முகாமை பணிகளை செய்வதற்கு அவருக்கு சட்டபூர்வமாக வழங்கப்படக்கூடிய உரிமைகள் தான் அதிகாரமா இருக்கும். அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி தன்னுடைய பணிகளை, தன்னுடைய கடமைகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அதனால் வரக்கூடிய அந்த விளைவுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. அது பொறுப்பாக வரும். இந்த அதிகாரங்கள் சட்டத்தினூடாக, நிறுவன விதிகள், பிரமாணங்கள், நிறுவனத்தினுடைய கொள்கைகளுக்கூடாக இந்த அதிகாரங்களை ஒரு முகாமையாளர் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரங்கள் அவருக்குரிய பதவியினால், அவருக்குரிய அந்த கதிரையினால் கிடைப்பதால் அதை பதவிசார் வலு என்று சொல்லுவார்கள். அது வரையறுக்கப்பட்ட எல்லைகளை கொண்டிருப்பதால், அதிகாரம் என்பது ஒரு எல்லைக்குட்பட்டது, எல்லைகளை கொண்டிருப்பதால் அது நியம வலு, ஸ்டாண்டர்ட் பவர் என்று அழைக்கப்படுவதாக இருக்கும். ஒரு முகாமையாளரை 3 மட்டங்களில் ஒரு நிறுவனத்தில் உள்ள முகாமையாளர்களை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முகாமையாளர்களுக்கு எவ்வளவு அதிகாரங்கள் இருக்கிறது, எவ்வளவு பொறுப்புகள் இருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். முகாமைத்துவ மட்டங்கள்: 1 உயர்நிலை முகாமைத்துவ மட்டம், டாப் லெவல் என்று சொல்லுவோம். அடுத்தது நடுத்தர மட்டம் அல்லது மத்திய மட்டம், மிடில் லெவல் என்று சொல்லுவோம். அடுத்தது கீழ் மட்டம் அல்லது முன்வரிசை முகாமைத்துவ மட்டம், லோ லெவல் என்று சொல்லுவோம். இந்த கூம்பு வரைபடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூம்பு வரைபடத்துக்கே அர்த்தம் இருக்கும். அதுக்கான விளக்கம் தொடர்ந்து வரும்.
இந்த கூம்பு வரைபடத்துல பார்த்தீங்களென்றால் இங்கே ஒரு அம்புக்குறி கீழிருந்து மேல் நோக்கி போகிறது பாருங்கள். authorities and responsibilities என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாரங்கள் பொறுப்புகள் கீழிருந்து மேல் நோக்கி அதிகரித்து செல்லும். அல்ல அம்புக்குரிய திருப்பி விட்டிருந்தால் மேலிருந்து கீழ் நோக்கி குறைவடைந்து செல்லும். அதிகூடிய அதிகாரங்களை கொண்டவர்கள் அந்த உயர்மட்ட முகாமையாளர், உயர்நிலை முகாமைத்துவ மட்டம். ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கலாம், பணிப்பாளராக இருக்கலாம், நிறைவேற்று பணிப்பாளராக இருக்கலாம், செயலாளராக இருக்கலாம். இவர்கள் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதே போல ஒரு நிறுவனத்தில் நடுத்தர மட்டம், மத்திய மட்டம், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், ஒரு நிறுவனத்தின் தொழில்பாட்டு ரீதியாக முகாமைத்துவ மட்டங்கள், முகாமைத்துவ பிரிவுகள் 5: செயல்பாட்டு முகாமை, நிதி முகாமை, சந்தைப்படுத்தல், மனிதவளம், ஆய்வு, அபிவிருத்தி. அங்கே வரக்கூடிய செயல்பாட்டு முகாமையாளர், நிதி முகாமையாளர், சந்தைப்படுத்தல், மனிதவள முகாமையாளர். இந்த ஒவ்வொரு முகாமையாளர்களும் மத்திய மட்டத்தின் முகாமையாளர், நடுத்தர மட்டத்தின் முகாமையாளர்களாக வருவார்கள். அதே போல பிள்ளைகள் முன்வரிசை அல்லது கீழ்மட்ட முகாமையாளர்கள். ஒரு நிறுவனத்தில் மிக குறைவான அதிகாரங்களை கொண்டவர்கள் கீழ்மட்ட முகாமையாளர்களாக வருவார்கள். அது ஒரு மேற்பார்வையாளராக இருக்கலாம், ஒரு அலுவலக முகாமையாளராக இருக்கலாம், ஒரு முகாரியாக இருக்கலாம். இவர்களை நாங்கள் கீழ்மட்ட அல்லது முன்வரிசை முகாமையாளர்கள் என்று சொல்ல முடியும். எனவே முகாமையாளருக்கு இருக்கிற அதிகாரங்கள் பொறுப்புகளினுடைய அளவின் அடிப்படையில் முகாமைத்துவ மட்டங்கள் அல்லது முகாமையாளர்களின் மட்டங்களை 3ஆக வகைப்படுத்தி பார்க்கிறோம். ரைட், தொடர்ந்து நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போனோம்டா பிள்ளைகள். அடுத்த விடயம் உயர்மட்ட முகாமையாளர் என்றால் யார்? ஒரு நிறுவனத்தில் பிள்ளைகள் மிக கூடிய அதிகாரங்களை கொண்ட, உயர்ந்தளவான பொறுப்புகளை கொண்ட முகாமையாளர்களை நாங்கள் உயர்மட்ட முகாமையாளர்கள் என்று சொல்லுவோம். டாப் லெவல் மேனேஜர்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு அமைப்பிலே, ஒரு வணிக அமைப்பிலே அதிகளவான அதிகாரங்களையும் உயர்வான பொறுப்புகளையும் கொண்டவர்களை உயர்மட்ட முகாமையாளர். ஒரு தலைவர், ஒரு பணிப்பாளர், ஒரு நிறைவேற்று அதிகாரி, இவர்களை நாங்கள் உயர்மட்ட முகாமையாளர் என்ற வெரைட்டிக்குள்ள கொண்டு வரோம். அவர்களுடைய கருமங்கள், உயர்மட்ட முகாமை என்ன கருமங்களை செய்யும், என்ன பணிகளை செய்வார்கள்? ஒரு அமைப்பின் நோக்கம், இலக்குகளை உருவாக்குவார்கள். ஒரு அமைப்பின் நோக்கம், இலக்குகளை உருவாக்குவதற்கு உயர்மட்ட முகாமைக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. அதே போல உபாய வழிமுறைகள், அந்த நோக்கம், இலக்குகளை அடைகிறதுக்கான, குறிக்கோளை அடைகிறதுக்கான உபாய வழிமுறைகளையும் கொள்கைகளையும் உருவாக்குவார்கள். நிறுவனத்தின் முழுமையான ஒட்டுமொத்தமான செயல்பாடுகளை, கருமங்களை கண்காணிப்பார்கள். இடைநிலை மட்ட முகாமையாளர்களினுடைய செயல்பாடுகளை, 2வது கட்டத்தில் உள்ள இடைநில மட்ட முகாமையாளருடைய செயல்பாட்டு கருமங்களை மேற்பார்வை செய்வார்கள். எனவே ஒரு நிறுவனத்திலே அதிகூடிய அதிகாரங்களை, அதிகூடிய பொறுப்புகளை கொண்ட முகாமையாளரும் முகாமை மட்டமும் உயர்மட்ட முகாமையாக வரும். 2வதுக்கு நாங்கள் போனோம் என்றால் இடைநிலை மட்ட முகாமையாளர்கள் அல்லது நடுத்தர மட்ட முகாமையாளர்கள், மிடில் லெவல் மேனேஜர்ஸ் என்று சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்னது போல முகாமைத்துவத்தில் இருக்கக்கூடிய தொழில்பாட்டு முகாமையாளர்கள், ஃபங்க்ஷன் சார்ந்த மேனேஜர்ஸ், நிதி முகாமையாளர், சந்தைப்படுத்தல், இவர்கள் ஒவ்வொருவரும் இடைநிலை மட்ட முகாமையாளர்களாக இருப்பார்கள். இவர் உயர்மட்டத்தை விட குறைவான அதிகாரங்களையும் கீழ்மட்டத்தை விட உயர்வான அதிகாரங்களையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவருடைய கருமங்கள் என்ன? உயர்மட்ட முகாமை மற்றும் கீழ்மட்ட முகாமை 2க்கும் இடையில ஒரு இணைப்பு கருமங்களை மேற்கொள்ளல். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு படுத்தலை, ஒரு தொழில்பாட்டு ரீதியான தொடர்பு படுத்தல் கருமங்களை செய்தல். உயர்மட்ட முகாமையால் விருத்தி செய்யப்படுகின்ற திட்டங்கள், உபாயங்கள், கொள்கைகளை நடைமுறைப்படுத்தல். டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நேரடியாக சம்பந்தப்படுவது மிடில் லெவல், நடுத்தர மட்டம். அப்ப டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் எடுக்கிற அந்த கொள்கைகளை விருத்தி செய்தல், திட்டங்களை, உபாயங்களை விருத்தி செய்தல். உயர்மட்ட முகாமை ஏதாவது தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றால் அந்த தீர்மானங்களை எடுக்க ஒரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், ஒரு பிரதம நிறைவேற்று அதிகாரி உற்பத்தி சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றால் உற்பத்தி செயல்பாட்டு முகாமையாளர் தகவல் வழங்குவார். ஒரு நிறைவேற்று அதிகாரி அந்த நிறுவனத்தின் நிதி சம்பந்தமான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றால் அந்த நிதி தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு நிதி முகாமையாளர் தகவல்களை வழங்குவார். அப்ப உயர்மட்ட முகாமை தீர்மானம் எடுப்பதற்கு தேவைப்படுகின்ற தகவல்களை இந்த மத்திய நடுத்தர மட்ட முகாமை மேற்கொள்ளும். அதோட இந்த நடுத்தர மட்ட முகாமை தனக்கு கீழே இருக்கக்கூடிய கீழ்மட்ட முகாமையாளர்களை, முன்வரிசை முகாமையாளர்களை
மேற்பார்வை செய்து கட்டுப்படுத்துகின்ற கருமங்களை மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள். எனவே இது இரண்டாவது முகாமைத்துவ மட்டமாகவும் முகாமையாளராகவும் காணப்படும். மூன்றாவது முன்வரிசை முகாமையாளர் அல்லது கீழ்மட்ட முகாமையாளர். ஒரு நிறுவனத்திலே மிக குறைந்த அளவான அதிகாரங்களையும் மிக குறைந்த அளவான பொறுப்புகளையும் கொண்டவர்கள் கீழ்மட்ட முகாமையாளர். ஒரு நிறுவனத்தில் பிள்ளைகள் மிக குறைந்த அளவான அதிகாரம், உயர்மட்ட முகாமை மிக அதிக அளவு அதிகாரம், கீழ்மட்ட அல்லது முன்வரிசை முகாமை மிக குறைந்த அளவான அதிகாரங்கள் பொறுப்புகளை கொண்டவர்கள். இவர்களுடைய செயல்பாடுகள் கருமங்கள் என்னவாக இருக்கும்? உயர்மட்ட முகாமையும் நடுத்தர மட்ட முகாமையும் வகுக்கின்ற திட்டங்களையும் உயர்மட்ட முகாமையும் நடுத்தர முகாமையும் கொடுக்கின்ற கட்டுப்பாடுகளையும் நடைமுறைப்படுத்தல், நிறைவேற்றுதல். அடுத்தது இந்த கீழ்மட்ட முகாமைக்கு கீழே இருக்கக்கூடிய முகாமை சாராத ஊழியர்கள், நான் மேனேஜீரியல் எம்ப்ளாயீஸ், அவர்களினுடைய கருமங்களை செயல்பாடுகளை மேற்பார்வை செய்து அவர்களை கட்டுப்படுத்துபவர்களாக வருவார்கள். எனவே ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முகாமையாளர்களையும் முகாமைத்துவ மட்டங்களையும் மூன்றாக நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறோம். உயர்மட்ட முகாமையாளர்கள், நடுத்தர மட்ட அல்லது மத்திய மட்ட முகாமையாளர்கள், கீழ்மட்ட முகாமையாளர்கள் என்று மூன்றாக நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறோம். சற்று முன்னர் முகாமைத்துவ மட்டங்களை ஒரு கூம்பு வரைபடமாக நாங்கள் பார்த்தோம். உயர்மட்ட முகாமை, நடுத்தர மட்ட முகாமை, கீழ்மட்ட அல்லது முன்வரிசை முகாமை. இந்த கூம்பு வரைபடம் என்ன அர்த்தங்களை வெளிப்படுத்தும்? இந்த கூம்பு வரைபடத்தின் மூலம் என்ன தகவல்கள்? இது ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் கேள்வி பிள்ளைகள். இந்த கூம்பை நாங்கள் மூன்றாக பிரித்து பலவிதமான முகாமை மட்டங்களை காண்பித்திருக்கிறோம். உயர்மட்டம் என்பதும் நடுத்தர மட்டம் என்பதும் முன்வரிசை என்பதுமாக மூன்று. அப்ப முதலாவது பலவிதமான முகாமை மட்டங்கள் காணப்படும். இரண்டாவது அதிகார படிவரிசை அல்லது படிநிலை அமைப்பு காணப்படும். இந்த அதிகார படிவரிசை அல்லது படிநிலை அமைப்பு என்றால் என்னென்று கேட்டால், ஒவ்வொரு முகாமை மட்டத்துக்கும் வித்தியாசமான அளவுகளில் அதிகாரங்களும் பொறுப்புகளும் இருக்கும். இது இரண்டாவது. மூன்றாவது விடயம் பிள்ளைகள், ஒவ்வொரு முகாமையாளரும் வித்தியாசமான திறன்கள் கொண்டவராகவும் வித்தியாசமான திறன்கள் தேவைப்படுபவர்களாகவும் இருக்கிறார்கள். அது சற்று பின்னர் வர இருக்கிறது. மிஸ்டர் ரோபர்ட் எல் கேட்ஸினுடைய விளக்கம், ஒரு நிறுவனத்தின் டாப் லெவல் மேனேஜர் என்றால் அவருக்கு எண்ணக்கருவாக்க திறன் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு நிறுவனத்தின் ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜர் கீழ்மட்ட முகாமையாளர் என்றால் அவருக்கு தொழில்நுட்ப திறன்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அடுத்த விடயமாக நாங்கள் அதை பார்க்க இருக்கிறோம். எனவே முகாமையாளர்கள் வித்தியாசமான திறன்களை கொண்டவர்களாக, ஸ்கில்ஸ் வேறுபடும், அப்படியான திறன்கள் இருக்க வேணும். ஒரு உயர்மட்ட முகாமையாளர் என்றால் அவருக்கு ஒரு விதமான திறன் உயர்வாக இருக்க வேண்டும். ஒரு கீழ்மட்ட முகாமை முன்வரிசை முகாமையாளர் என்றால் அவருக்கு இன்னொரு வகையான திறன் அதிகமாக இருக்க வேண்டும் ஏனையவர்களை விட. அடுத்தது கூம்பு வரைபடத்தில் பார்த்தீங்களென்றால், மேலே பார்த்தால் அந்த கூம்பின் பரப்பளவு சிறிதாகவும் கீழே பார்த்தால் அந்த கூம்பின் பரப்பளவு பெரிசாகவும் இருக்கும். எனவே மேலே உள்ள கூம்பு உயர்மட்ட முகாமையாளர், அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக காணப்படுவார்கள். கீழே அந்த கூம்பின் அடிப்பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் அங்கே பரப்பளவு அதிகமாக இருக்கும். எனவே அதிக அளவு ஊழியர்கள் காணப்படுவார்கள். ஒரு பாடசாலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிபர் அல்லது பிரதி அதிபர் என்றது உயர்மட்டம் என்று கருதினால் எண்ணிக்கை 2-3 பேர் இருப்பார்கள். ஆசிரியர்களை நாங்கள் கீழே கொண்டு வந்தோம் என்றால் எண்ணிக்கையில் அதிகம் இருப்பார்கள். எனவே ஒரு கூம்பு வரைபடம், ஒரு முகாமை மட்டத்தை குறித்து காட்டுகின்ற கூம்பு வரைபடம் பலவிதமான முகாமை மட்டங்களை வெளிப்படுத்தும். அதிகார படிநிலை அமைப்புகளை ஹைராக்கிய காட்டும். வித்தியாசமான திறன் கொண்ட முகாமையாளர்களை குறித்து காட்டும். உயர்மட்டத்தில் குறைவான முகாமையாளர்களும் முன்வரிசையில் அதிகளவு முகாமையாளரும் காணப்படுகிறது என்பதை ஒரு கூம்பு வரைபடம் காட்டுவதாக இருக்கும். தொடர்ந்து பிள்ளைகள், ஒரு முகாமையாளரின் சிறப்பு தகமைகள். ஒரு முகாமையாளர் முகாமைத்துவத்தில் சிறப்பாக ஈடுபட வேண்டுமென்றால் 3 விதமான சிறப்பு தகமைகள் அந்த முகாமையாளருக்கு இருக்க வேண்டும். ஒன்று பிள்ளைகள் அறிவு, நாலேஜ் என்று சொல்லுவோம். இரண்டாவது திறன்கள், ஸ்கில்ஸ் என்று சொல்லுவோம். மூன்றாவது நேரான அல்லது சாதக மனப்பாங்கு, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்று சொல்லுவோம். ஒரு முகாமையாளர் தன்னுடைய முகாமை கருமங்களை, முகாமை பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு நிறுவன குறிக்கோள் இலக்கை சிறப்பாக அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் அவருக்கு 3 வகையான சிறப்பு தகமைகள் காணப்பட வேண்டும். ஒன்று அறிவு, நாலேஜ், முகாமைத்துவம் சம்பந்தமாக
அந்த முகாமைத்துவம் சம்பந்தமான குறிக்கோளை அடைவதற்கு அவசியமான அத்தனை அறிவும் அவருக்கு இருக்க வேண்டும். அதை கல்வியின் மூலமாக, பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது அறிவு, knowledge என்று சொல்லுவோம். அறிவுபூர்வமான ஒருவர் சிறந்த முகாமையாளராக வர முடியும். இரண்டாவது திறன்கள், ஸ்கில்ஸ் என்று சொல்லுவோம். அறிவுக்கு அடுத்த கட்டமாக, அறிவை விட மேலதிகமாக இருக்க வேண்டிய ஆற்றல் தான் இங்கே திறன்கள், ஸ்கில் என்று சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு கல்வியின் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த அறிவை இன்னும் பிரயோகிக்கக்கூடிய தன்மை, இன்னும் பிரயோகிக்கக்கூடிய ஆற்றல் தான் திறன்களாக வரும். மூன்றாவது நேரான மனப்பாங்கு அல்லது சாதகமான மனப்பாங்கு, பாசிட்டிவ் அட்டிடியூட் என்று சொல்லுவோம். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை என்னால் செய்ய முடியும், சாதகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல். நெகட்டிவான சிந்தனை உள்ள ஒருவர் சிறந்த முகாமையாளராக வர முடியாது. எனவே ஒரு சிறந்த முகாமையாளர் பாசிட்டிவான அட்டிடியூட்டை கொண்டவராக இருக்க வேண்டும். எனவே ஒருவர் முகாமையாளராக வர வேண்டுமென்றால் அவருக்கு 3 விதமான சிறப்பு தகமைகள் மிக முக்கியம். 1 அறிவு, 2 திறன்கள், 3 சாதக அல்லது நேரான மனப்பாங்கு. ஒரு முகாமையாளருக்கு இருக்கக்கூடிய திறன்களை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்தலாம்? சாதாரண திறன்களும் இருக்கும், விசேட திறன்களும் இருக்கும். மிஸ்டர் ராபர்ட் எல் ஹேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிஞர், மிஸ்டர் ராபர்ட் எல் ஹேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிஞர் ஒரு முகாமையாளருக்கு இருக்கக்கூடிய திறன்களை இந்த மாதிரி 3ஆக வகைப்படுத்துகிறார். ஒரு முகாமையாளருக்கு இருக்கக்கூடிய திறன்களை வகைப்படுத்துகின்ற போது, 1 தொழில்நுட்ப திறன்கள், டெக்னிக்கல் ஸ்கில் என்று சொல்றார். ஒரு முகாமையாளருக்கு தொழில்நுட்ப திறன்கள் அவசியம். 2வது எண்ண கருஆக்க திறன்கள் அல்லது உளம் சார்ந்த கருத்து உருவாக்கல் திறன். 3வது மானிட திறன் அல்லது மனித திறன். தொழில்நுட்ப திறன் டெக்னிக்கல் ஸ்கில், கருத்து உருவாக்கல் திறன் கன்செப்சுவல் ஸ்கில், மானிட திறன் ஹியூமன் ஸ்கில். இந்த 3 திறன்களையும் நாங்கள் பார்த்தோம் என்றால், தொழில்நுட்ப திறன் என்றால் என்ன? ஒரு நிறுவனத்திலே விசேடமான கருமங்களை, அன்றாட கருமங்களை மேற்கொள்வதற்கு ஒரு ஊழியரிடம், ஒரு முகாமையாளரிடம் இருக்க வேண்டிய திறன் தொழில்நுட்ப திறன். ஒரு உற்பத்தி சார்ந்த கருமத்தை மேற்கொள்வதற்கு, ஒரு தரம் சார்ந்த தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு, ஒரு இயந்திரத்தை இயக்குவதற்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் தொழில்நுட்பம் சார்ந்த திறன். ஒரு நிறுவனத்தில முன்வரிசை முகாமையாளர் அல்லது கீழ்மட்ட முகாமையாளர் அன்றாட கருமங்களை சிறப்பாக வெற்றிகரமாக செய்வதற்கு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த திறன் அவருக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2வது எண்ணக்கரு ஆக்க திறன், உளம் சார்ந்த திறன் என்றால் என்ன? ஒரு நிறுவனம் எத்தனையோ சிக்கலான சூழல்களில், நெருக்கடியான சூழல்களில், சவால் மிகுந்த சூழல்களில் காணப்படுகின்ற போது பொருத்தமான முடிவுகளை எடுப்பதற்கு, புத்துருவாக்க எண்ணங்களை முன்வைப்பதற்கு அல்லது தந்திரோபாய தீர்மானங்களை எடுத்துக்கொள்வதற்கு இந்த எண்ணக்கரு ஆக்கத்திறன் கன்செப்சுவல் ஸ்கில் அவசியமாக இருக்கும். ஒரு நிறுவனத்திலே உயர்மட்ட முகாமைதான் தந்திரோபாய தீர்மானங்களை எடுப்பதால், நிறுவனம் ஒட்டுமொத்தமாக முழு நிறுவனத்துக்குமான தீர்மானங்களை எடுப்பதால், சவால் மிகுந்த புதிய தீர்மானங்களை எடுப்பதால், உள்ளக வெளியக சூழல் மாற்றங்களின் போது வித்தியாசமான முடிவுகளை, சவால்களை எதிர்கொண்டு முடிவுகளை எடுப்பதற்கு இந்த எண்ணக்கரு ஆக்கத்திறன் அல்லது கருத்து உருவாக்கல் திறன் அவசியமானதாக இருக்கும். மானிட திறன் என்றால் என்ன? ஹியூமன் ஸ்கில் என்று சொல்லுவோம். ஒரு முகாமையாளர் தன்னுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சக முகாமையாளர்கள், ஊழியர்களோட ஒத்துழைப்போட பணியாற்றுவதற்கு, பங்களிப்போட செயல்படுவதற்கு, மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கு, மற்றவர்களோட சேர்ந்து வேலை செய்வதற்கு, இணைந்து வேலை செய்வதற்கு ஒரு முகாமையாளர்கிட்ட இருக்க வேண்டிய திறன் மானிட திறன் அல்லது மனித திறன், ஹியூமன் ஸ்கில் என்று சொல்லுவோம். மிஸ்டர் ராபர்ட் எல் கேட்ஸ் என்பவருடைய கருத்தின் அடிப்படையில் ஒரு முகாமையாளருக்கு இருக்கக்கூடிய திறன்கள் 3ஆக இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. 1 பிள்ளைகள் தொழில்நுட்ப திறன், 2 எண்ணக்கரு ஆக்கத்திறன், 3 மானிட அல்லது மனித திறனாக இருக்கு. இது எல்லா முகாமையாளருக்கும் தேவை. ஆனால் ஒரு முகாமையாளருடைய நிலையை பொறுத்து, உயர்மட்டம், மத்திய மட்டம், கீழ்மட்டம் என்ற அந்த முகாமையாளரின் நிலையை பொறுத்து அவர் என்ன செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த திறன்கள் வேறுபட்ட அளவுகளில் காணப்படலாம் என்று சொல்லப்படுகிறது.
இங்கே மிஸ்டர் ராபர்ட் எல் கேட்ஸினுடைய கருத்தின் அடிப்படையில் ஒரு முகாமையாளருக்கு இருக்கக்கூடிய திறன்களை முகாமைத்துவ மட்டங்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒரு முகாமையாளருக்கு இருக்கக்கூடிய திறன்கள் தொழில்நுட்ப திறன், மானிட திறன், எண்ணக்கருத்திறன். இந்த வரைபடத்தில் இந்த டயக்ராமில் நீங்க பார்த்தீங்கள் உயர்மட்ட முகாமையாளருக்கு எப்பவுமே எண்ணக்கருத்திறன்கள் அந்த நீளத்தில் இருக்கக்கூடிய டொப்பில் உள்ள வரப்பக்க அந்த மேல் மூலையை நீங்க பார்த்தீங்கன்னா நீளத்தில் பெரிய பரப்பளவு. உயர்மட்ட முகாமையாளருக்கு எண்ணக்கரு ஆக்கத்திறன் அதிகமாக இருக்க வேண்டும். அதே போல இந்த ரெட்டில் இருக்கக்கூடிய விடயத்தை பார்த்தீங்கன்னா முன்வரிசை முகாமையாளர், கீழ்மட்ட முகாமையாளருக்கு தொழில்நுட்ப திறன்கள் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா மட்ட முகாமையாளர்களுக்கும் மானிட திறன் என்பது உயர்வாகவும் சமனாகவும் காணப்பட வேணும். அது உயர்மட்ட முகாமையாளராக இருக்கலாம், மத்திய மட்ட முகாமையாளராக இருக்கலாம், முன்வரிசை முகாமையாளராக இருக்கலாம். மனித திறன் அல்லது மானிட திறன் என்பது அவசியமாக இருக்கும். இந்த டயக்ராம் ஒரு அவசியமான விடயம். இந்த டயக்ராமின் மூலமாக 3 முகாமை மட்டங்கள் இருக்கிறது, 3 முகாமைத்துவ திறன்கள் மிஸ்டர் ராபர்ட் எல் கேட்ஸினுடைய கன்செப்டின் அடிப்படையில் இருக்கிறது. இந்த திறன்கள் ஒவ்வொரு முகாமையாளருக்கும் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பது விளங்கப்படுத்தப்படுகிறது. உயர்மட்ட முகாமையாளருக்கு எண்ணக்கருத்திறன் அதிகம் இருக்க வேண்டும். ஏன்? நிறுவனம் சிக்கலான நெருக்கடியான சூழலில் காணப்படுகின்ற போது முறையான தந்திரோபாய தீர்மானங்களை எடுக்க, புத்தாக்கங்களை செய்ய, ஒட்டுமொத்தமாக நிறுவனத்துக்கு பொருந்தக்கூடிய முழுமையான செயல்பாடுகளை திட்டமிட தீர்மானிக்க உயர்மட்ட முகாமைக்கு எண்ணக்கருத்திறன் அவசியம். அதே போல கீழ்மட்ட முகாமைக்கு எப்பவுமே தொழில்நுட்பத்திறன், அன்றாட கருமங்கள், விசேட கருமங்கள், நாளாந்த வேலைகள், நிறுவனத்தினுடைய அமைப்பினுடைய நாளாந்த பணிகளை செய்வதற்கு தொழில்நுட்பத்திறன் கீழ்மட்ட முகாமைக்கு அவசியமாக இருக்க வேண்டும். கீழ்மட்ட முகாமைக்கும் எல்லா திறன்களும் வேணும். உயர்மட்ட முகாமைக்கும் 3 வகையான திறன்களும் வேணும். ஆனால் காணப்படுகின்ற அளவுகளில் வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த மனித திறன், மானிட திறன், மனிதாபிமானம், மற்றவர்களோட சேர்ந்து வேலை செய்கிறது, மற்றவர்களுக்கு ஒத்துழைக்கிறது, பங்களிப்பு செய்கிறது, துயர் பகிர்றது, விட்டு கொடுக்கிறது, இந்த மாதிரியான இடத்தில் ஒரு முகாமையாளருக்கு மானிடத்திறன் அவசியம். அது டாப் லெவலா, மிடில் லெவலா, ஃபர்ஸ்ட் லைனா, எந்த முகாமையாளராக இருந்தாலும் அந்த முகாமையாளருக்கு மனிதத்திறன் என்பது அவசியமானதாக இருக்கும். இந்த முகாமை தகமைகள் என்று நாங்கள் பார்த்த விடயத்தை ஒரு சமரியாக உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். ஒரு டயக்ராம் வடிவத்தில் ஒரு சமரியாக ஒரு முகாமையாளருக்கு இருக்கக்கூடிய தகமைகள், இருக்க வேண்டிய தகமைகள்: 1 அறிவு, நாலேஜ்; 2 திறன்கள்; 3 நேரான மனப்பாங்கு. ரைட், அதெல்லாம் விளங்கப்படுத்தியாச்சு. இந்த திறன்களை 2ஆ பிரிக்கலாம்: விசேட திறன்கள், சாதாரண திறன். மிஸ்டர் ராபர்ட் எல் கேட்ஸினுடைய கன்செப்ட்ஸின் அடிப்படையில் இங்கே சாதாரண திறன்கள் என்பது தொழில்நுட்ப திறன், மானிட திறன், எண்ணக்கருத்திறன். விசேட திறன்கள் என்பது எவற்றை கருதும்? மொழித்திறன். ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளை பேசக்கூடிய ஆற்றல் ஒரு முகாமையாளருக்கு இருந்தால் அது மொழித்திறன். உடல் திறன், உடல் தகமைகள், ஒரு முகாமையாளருடைய தோற்றம், அந்த அப்பியரன்ஸ், அந்த பர்சனாலிட்டி, அது ஒரு விதமான ஸ்கில். முன்னிற்றல், ஏதாவது செயல்பாடுகளின் போது பின்வாங்காமல் முன்னிற்றல், ஒத்துழைத்தல், இந்த மாதிரியானவை நாங்கள் விசேட திறன்களாக கருதக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விடயம் நாங்கள் ஏற்கனவே படித்த விடயத்தினுடைய சாராம்சமாக வரும். தொடர்ந்து பிள்ளைகள், இன்று நாங்கள் வாழக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் ஒரு முகாமையாளருக்கு இருக்க வேண்டிய முகாமைத்துவ திறன்கள் அவை? 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய சவால்களுக்கு முகம் கொடுக்கிறதுக்கு ஒரு முகாமையாளருக்கு இருக்க வேண்டிய மேலதிகமான திறன்கள் அவை? 1, தீர்மானம் எடுக்கும் திறன். எத்தனையோ சவால் மிகுந்த இக்கட்டான கிரிட்டிக்கலான சூழலில் பொருத்தமான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் ஒரு முகாமையாளருக்கு இருக்க வேண்டிய தீர்மானம் எடுக்கும் திறன். 1000 உதாரணங்களை முன்வைக்க முடியும். ஆனால் வரையறுக்கப்பட்ட நேரம் என்பதால் பாடப்பரப்போட மட்டும் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு முகாமையாளர் தீர்மானம் எடுக்கும் திறனை கொண்டிருக்க வேண்டும். டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், எடுக்கிற தீர்மானம் சரியாக இருக்க வேண்டும், விரைவாக உரிய காலத்தில் எடுக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். இது முதலாவதாக இருக்கும். 2வது நாங்கள் பார்க்கிறோம் நேர முகாமைத்துவ திறன், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். நேரம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட வளம். எல்லா கம்பெனிகளும் 8 hours 10 hours தான் ஒர்க் பண்றார்கள்.
ஊழியர்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் சில கம்பெனிகள் சக்சஸ் ஆன நிறுவனங்களாக இருக்கிறது, சில கம்பெனிகள் அதை அடைய முடியவில்லை. என்ன காரணம் அப்படி என்று கேட்டால், அவர்களுக்கு கிடைக்கிற நேரத்தை முகாமை செய்வது. மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்குமே கடவுள் தந்த நேரம் பொதுவானது. 24 மணித்தியாலம் என்பது பொதுவானது. அந்த 24 மணித்தியாலத்தில் ஒர்க் பண்ற ஒரு மாணவன் 3A எடுத்து பல்கலைக்கழகம் போறார், இன்னொரு மாணவன் மாணவியாலே அதை அடைய முடியவில்லை என்றால் அவர் தன்னுடைய நேரத்தை முகாமை செய்யாமையும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். எனவே நேரம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட வளம், ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ். அதை சரியாக முகாமை செய்வது இரண்டாவது திறன். மூன்றாவது பூகோள முகாமைத்துவ திறன், குளோபல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவோம். உலகம் முழுவதிலும் இன்றைக்கு பூகோள சூழல் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. அது உலகமயமாக்கலா இருக்கலாம், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த மாற்றங்கள் முன்னேற்றங்களால் ஏற்பட்ட பூகோள தொடர்புகளாக இருக்கலாம், அல்ல நாடுகள் செய்து கொண்ட வியாபார ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகளாக இருக்கலாம், பல்வேறுபட்ட நாடுகளில் ஏற்படுகிற அரசியல் பொருளாதார அல்லது வேறுபட்ட மாற்றங்களாக இருக்கலாம். இந்த மாற்றங்கள் உள்நாட்டில் உள்ள ஒரு வணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே பூகோள ரீதியாக ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களை புரிந்து கொண்டு, அந்த மாற்றங்கள் எங்களுடைய நிறுவனத்தில் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை முன்னரே உணர்ந்து கொண்டு பொருத்தமான முடிவுகளை தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை முகாமையாளருக்கு இருக்க வேண்டும். அது பூகோள முகாமைத்துவ திறன். அதே போல தொடர்பாடல் தொழில்நுட்ப திறன். இன்றைக்கு வாழக்கூடிய யுகம் தகவல் யுகம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே பாடசாலையில வகுப்பறை சூழல்ல நேரடியாக சந்தித்தவர்கள், ஆசிரியர் மாணவர் என்ற உறவோட நேருக்கு நேர ஃபேஸ் டு ஃபேஸ் சந்தித்து பாடங்களை தகவல்களை பகிர்ந்து கொண்டவர்கள். இன்றைக்கு தொலைக்காட்சி மூலமும் தகவல் தொழில்நுட்ப ஊடகங்கள் மூலமும் எத்தனையோ ஊடகங்களை பயன்படுத்துகிறோம். அந்த ஊடகங்களை எவரவர் பயன்படுத்த முடியுமோ, அந்த ஊடகங்கள் மூலமாக எவரவர் கல்வியை கொடுக்க முடியுமோ அவர் வெற்றிகரமான ஆசிரியராக காணப்படுவார். அதே போலத்தான் ஒரு முகாமையாளர் உலகம் முழுவதிலும் மாற்றமடைந்து வரக்கூடிய பூகோள ரீதியான மாற்றங்களை மட்டுமல்ல, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தில் ஏற்படுகிற அபிவிருத்திகள் மாற்றங்களை புரிந்து கொண்டு அது எங்களுடைய நிறுவனத்தின் வெற்றிக்காக பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிற பட்சத்தில் அவர் சிறந்த முகாமையாளராக இருந்து நிறுவன இலக்கு குறிக்கோளை அடைந்து கொள்ள முடியும். இவை 21ஆம் நூற்றாண்டுக்குரிய முகாமைத்துவ திறன்களாக இருக்கும். அது தீர்மானம் எடுக்கும் திறன், நேர முகாமைத்துவ திறன், பூகோள முகாமைத்துவ திறன், தொடர்பாடல் தொழில்நுட்ப திறன் என்று சொல்ல முடியும். இவ்வளவும் 12.3 என்ற அந்த பாடப்பரப்பு தேர்ச்சி மட்டத்துக்கு பார்த்தாங்கள். தொடர்ந்து வாரம் பிள்ளைகள் முகாமைத்துவ மூலங்கள் அல்லது கருமங்கள். முகாமைத்துவ மூலங்கள் அல்லது முகாமைத்துவ கருமங்கள், மேனேஜ்மெண்ட் ப்ரோசஸ் என்று சொல்லுவோம். முகாமைத்துவம் என்பது 4 பிரதான கருமங்களால் கட்டமைப்பு செய்யப்பட்டது. ஏற்கனவே நாங்கள் அறிமுகத்திலேயே 12.1 டெஃபினிஷன்லேயே நாங்கள் அந்த விடயங்களை பேசி இருக்கிறோம். அதுல முதலாவது பிள்ளைகள் திட்டமிடல், பிளானிங் என்று சொல்லுவோம். இரண்டாவது ஒழுங்கமைத்தல், ஆர்கனைசிங் என்று சொல்லுவோம். மூன்றாவது நெறிப்படுத்தல் அல்லது வழிநடத்தல், லீடிங் அல்லது டிரெக்டிங் என்று சொல்லுவோம். நான்காவது கட்டுப்படுத்தல். அது ஒரு டயக்ராம் போடப்பட்டிருக்கு, நீங்க பாருங்கள். நடுவில் மேனேஜ்மெண்ட் ப்ரோசஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளானிங், ஆர்கனைசிங், டிரெக்டிங் அல்லது லீடிங், கண்ட்ரோலிங். இந்த 4 முகாமைத்துவ கருமங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடியது, ஒன்றிலே ஒன்று தங்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். திட்டமிடல் என்றால் என்ன என்பது பின்னர் வரும். என்றாலும் கூட இந்த ப்ரோசஸில் வச்சு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறேன். ஒரு அமைப்பு தன்னுடைய எதிர்கால இலக்கு குறிக்கோளையும், ஒரு அமைப்பு தன்னுடைய எதிர்கால இலக்கு குறிக்கோளையும், அந்த இலக்கு குறிக்கோளை அடைவதற்கு மேற்கொள்ள வேண்டிய உபாய நடவடிக்கைகளையும், அதற்கு தேவைப்படுகின்ற பல்வேறுபட்ட வளங்களையும் நிகழ்காலத்தில் தீர்மானித்து கொண்டால், நிகழ்காலத்தில் சிந்தித்து கொண்டால் அதற்கு திட்டமிடல் என்று சொல்லுவோம். அப்ப சிம்பிளா சொன்னால் இலக்கு குறிக்கோளையும் உபாயங்களையும் தீர்மானிப்பது, எதிர்காலத்தில் அடைய வேண்டிய விடயங்களை இன்று தீர்மானிப்பது. ஒழுங்கமைத்தல் என்பது அந்த இலக்கு குறிக்கோளை அடைந்து கொள்வதற்காக வளங்களை பகிர்ந்தளித்தல், பதவிகள் அதிகாரங்களை பகிர்ந்தளித்தல், வேலை பகிர்வு செய்தல், இந்த நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டது ஒழுங்கமைத்தலாக இருக்கும். இந்த திட்டமிடப்பட்ட இலக்கு குறிக்கோளை அடைவதற்கு ஒழுங்கமைப்பு செய்யப்பட்ட பிறகு
அங்கே இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் உள்ள வளங்களையும், குறிப்பாக ஊழியர்களை, மனித வளத்தை அந்த இலக்கு குறிக்கோளை நோக்கி தலைமை தாங்கி ஊக்கப்படுத்தி கொண்டு செல்லுதல், அந்த இலக்கு குறிக்கோளை நோக்கி செல்லுதல் நெறிப்படுத்தலாக வரும். தொடர்ந்து அந்த இலக்கு குறிக்கோளை அடைகின்ற பாதையில் ஏதாவது விலகல்கள் காணப்படுமாக இருந்தால், அந்த கருமங்களில் ஏதாவது இடைவெளிகள் காணப்படுமாக இருந்தால், இடைவிலகல் காணப்படுமாக இருந்தால், அதை திருத்தி சரியான பாதையில் கொண்டு செல்வது கட்டுப்படுத்தலாக வரும். எனவே திட்டமிடல் செய்த பின்னர் ஒழுங்கமைத்தல் மேற்கொள்ளப்படும். ஒழுங்கமைத்தல், திட்டமிடல் மேற்கொண்ட பிறகு நெறிப்படுத்தல் மேற்கொள்ளப்படும். விலகல்கள் இருந்தால் கட்டுப்படுத்தல் மேற்கொள்ளப்படும். அப்ப ஏன் கட்டுப்படுத்தலை மீண்டும் திட்டமிடலோடு இணைக்கிறோம்? கட்டுப்படுத்தல் மேற்கொள்ளப்படுகின்ற போது அந்த விலகல் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் மீண்டும் மீள் திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டு புதிய இலக்கு குறிக்கோள், புதிய செயல்பாடுகள், புதிய உபாயங்கள் உருவாக்கப்படும். எனவே கட்டுப்படுத்தலை தொடர்ந்து மீண்டும் திட்டமிடல், அது மீள் திட்டமிடலாக வரும். எனவே முகாமைத்துவ கருமங்கள், முகாமைத்துவ மூலங்கள் என்பது 4ஆக வரும். இது ஒரு அடிப்படையான விடயமாக இருக்கும். வரைபடத்தை பார்க்குறீங்கள், முகாமைத்துவ செயல்முறை, மேனேஜ்மெண்ட் ப்ரோசஸ். நீங்க ஏற்கனவே முகாமைத்துவ வரவிலக்கணத்தில் பார்த்த அத்தனை விடயங்களும் இருக்கிறது பாருங்கள். திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது. வளங்கள் ஒரு பக்கத்தில் காணப்படுகிறது, வளங்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்த பக்கத்தில் இலக்கு குறிக்கோளை அடைதல், அதாவது உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி என்பது உள்ளீட்டுக்கும் வெளியீட்டுக்கும் இடையான தொடர். அங்கே வளங்கள் பயன்படுத்தி இலக்கு குறிக்கோள் அடையும் போது அது பயனுறுதியாக இருக்க வேண்டும். வளங்கள் சிக்கனமாக பயன்படுத்தப்படும் போது அது வினைத்திறனாக காணப்பட வேண்டும். எனவே இந்த வரைபடத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த வரைபடத்தில் உள்ள உள்ளடக்கங்களை பார்த்து கொள்ளுங்கள். நீங்க ஏற்கனவே பார்த்த விடயம்தான் இது. இந்த வரைபடத்தில் வளங்கள் உள்ளீடுகளாக கொடுக்கப்படுகிறது, முகாமைத்துவ கருமங்கள் மேற்கொள்ளப்படுகிறது, இலக்கு குறிக்கோள் அடைந்து கொள்ளப்படுகிறது. அந்த இலக்கு குறிக்கோள் எவ்வாறு அடையப்படுகிறது? பயனுறுதி மிக்க வகையில். வளங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? வினைத்திறன் மிக்க வகையில். எனவே பிள்ளைகள், முகாமைத்துவம் என்பது ஒரு செய்முறை. மேனேஜ்மென்ட் இஸ் a process. முகாமைத்துவம் என்பது ஒரு உள்ளீட்டு வெளியீட்டு தொழிற்பாடு. வளங்கள் உள்ளீடுகளாக கொடுக்கப்பட்டு முகாமைத்துவ கருமங்கள் மேற்கொள்ளப்பட்டு இலக்கு குறிக்கோள் வெளியீடாக அடைந்து கொள்ளப்படுகிறது. எனவே முகாமைத்துவ மேனேஜ்மென்ட் என்பது உள்ளீடுகள், செயல்பாடுகள் அல்லது கருமங்கள், வெளியீடுகளை கொண்ட ஒரு செய்முறை என்றதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வரிப்படம் ஒரு அவசியமானது. இதில் உள்ள கண்டென்ஸ் பார்த்து கொள்ளுங்கள். 12.5 12.5 அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வாரோம். தீர்மானம் எடுத்தல், டிசிஷன் மேக்கிங். அப்படி என்றா என்ன? தீர்மானம் எடுத்தல் உங்களுடைய முகாமைத்துவம், வணிக முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வணிக முகாமைத்துவத்தில் நாங்கள் 12.1 12.1 முகாமைத்துவத்துக்கான வரவிலக்கணம் பார்த்தோம். 12.2 மிஸ்டர் ஹென்றி மின்ஸ்பர்க் என்பவருடைய கருத்துப்படி முகாமையாளருடைய கடமை பங்குகள், வகிபாகங்களை பார்த்தோம். 12.3 முகாமையாளர்கள் சம்பந்தமாக பார்த்தோம். அதை தொடர்ந்து நாங்கள் 12.5க்கு வந்திருக்கிறோம். 12.4 முகாமைத்துவ செய்முறைகள், கருமங்கள் பார்த்தோம். அதுக்கான ஓரளவான விளக்கங்களை தந்த பிறகு இப்ப நாங்கள் பார்க்கிறோம் 12.5 தீர்மானம் எடுத்தல், டிசிஷன் மேக்கிங் என்றா என்ன? இப்ப நீங்க ஒரு முகாமையாளர், ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முகாமையாளர், உங்களுடைய நிறுவனத்தில் இருந்து ஊழியர்கள் தொடர்ச்சியாக விலகிச் செல்கிறார்கள். ஊழியர் புரள்வு, தொழிலாளர் புரள்வு என்று சொல்றோம். இது உங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. முகாமையாளர் என்ற முறையில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, நிறுவனத்தில் உள்ள ஊழியர்கள் விலகிச் செல்கிறார்கள். இது பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கான காரணங்களை நீங்க தேடுறீங்க. இந்த பிரச்சனைகளுக்கான காரணங்களை விலகும் ஊழியர்களிடமிருந்தும் ஆய்வுகள் மூலமாகவும் பெற்றுக்கொள்றீங்க. சம்பளம் போதாது என்று சில பேர் சொல்கிறார்கள், வேலை சூழல் பாதுகாப்பில்லை என்று சொல்கிறார்கள், அல்லது பொருத்தமான நலன்புரி வசதிகள் இல்லை என்று சொல்கிறார்கள், பதவி உயர்வுகள் தரப்படவில்லை என்று சொல்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைக்கான காரணங்களை அந்த விலகிச் சென்ற ஊழியர்களும் ஆய்வு தகவல்களும் வெளிப்படுத்துகின்றன. இதுல இருந்து இந்த பிரச்சனைக்கான காரணங்களை கண்டுட்டீங்க. இப்ப இந்த காரணங்களை அப்படியே வச்சுக்கொண்டால் தொடர்ந்தும் விலகல் அதிகரிக்கும், தொழிலாளர் புரள்வு அதிகரிக்கும். அப்ப அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்? அந்த ஊழியர்களில் பொருத்தமானவர்களுக்கு பதவி உயர்வை கொடுப்பது, பொருத்தமானவர்களுக்கு சம்பள உயர்வை கொடுக்கலாம்,
நலன்புரி வசதிகள், இருப்பிடம், போக்குவரத்து, பொழுதுபோக்கு வசதிகளை செய்து கொடுக்கலாம், பாதுகாப்பான வேலை சூழல். இது அந்த பிரச்சனைகளுக்காக முன்வைக்கப்படுகின்ற பல்வேறுபட்ட தீர்வு திட்டங்கள். இது எல்லாவற்றையும் ஒரே சந்தர்ப்பத்திலே அமுல்படுத்த முடியாது. அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த பல்வேறு மாற்று செயல் திட்டங்களில் இருந்து மிக பொருத்தமான ஒன்றை அல்லது சிலவற்றை தெரிவு செய்து அதை அமுல்படுத்துகின்ற ஒரு திட்டத்தை தயாரித்து நடைமுறைப்படுத்தினால் இதற்கு நாங்கள் சொல்லுவோம் தீர்மானம் எடுத்தல். எனவே தீர்மானம் எடுத்தல் என்றால் என்ன? டிசிஷன் மேக்கிங் என்றால் என்ன? ஒரு அமைப்பு எதிர்நோக்குகின்ற ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்பாக பல்வேறுபட்ட மாற்று செயல் திட்டங்களை, தீர்வுகளை உருவாக்கி அதில் இருந்து மிகவும் பொருத்தமான ஒரு அல்லது ஒரு சில மாற்று தீர்வுகளை, செயல் திட்டங்களை ஒப்பிட்டு தேர்ந்து எடுத்து அதை நடைமுறைப்படுத்தினால் அதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற பெயர் தீர்மானம் எடுத்தல். எனவே தீர்மானம் எடுத்தல் என்பது, நீங்கள் மீண்டும் ஒரு கால் இந்த அமைப்பில் பாருங்கள், விளக்கத்தை பாருங்கள். ஒரு அமைப்பு எதிர்நோக்குகின்ற ஏதேனும் ஒரு பிரச்சனை தொடர்பாக, அது ஊழியர் விலகலாக இருக்கலாம், சந்தை கேள்வி வீழ்ச்சியாக இருக்கலாம், உற்பத்தி செலவு அதிகரிப்பாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு பிரச்சனை தொடர்பாக பல்வேறுபட்ட மாற்று செயல் திட்டங்கள், தீர்வுகளை உருவாக்கி அதில் இருந்து மிகவும் பொருத்தமான ஒரு அல்லது சில மாற்று செயல் திட்டங்கள், தீர்வுகளை ஒப்பிட்டு தேர்ந்தெடுத்து அதை அமுல்படுத்தினால், செயல்படுத்தினால் அதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பெயர் தீர்மானம் எடுத்தலாக வரும். இந்த தீர்மானம் எடுத்தல் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கிறோம் தீர்மானம் எடுத்தலுக்கான படிமுறைகள். இந்த வரவிலக்கணத்துக்குள்ளேயே நான் இந்த படிமுறைகளை ஓரளவுக்கு சொல்லிட்டேன் பிள்ளைகள். இந்த படிமுறைகள் 2 ஸ்லைட்ஸ்ல வருகிறது, தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது, பிரச்சனையை இனங்காணுதல், சந்தை கேள்வி குறைவடைதல், விற்பனை குறைவடைதல் அல்லது லாபத்தன்மை வீழ்ச்சி அடைதல், அல்ல ஊழியர் புரள்வு அதிகரித்தல், உற்பத்தி கிரயம் அதிகரித்தல், பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்கிறோம், அந்த பிரச்சனைகளுக்கான காரணங்களை கண்டறிகிறோம். ஒரு பொருளுக்கான சந்தை கேள்வி ஒரு நிறுவனத்திலே அமைப்பில குறைவடையும் என்றால் அந்த பிரச்சனைக்கான அதை பகுப்பாய்வு செய்து காரணங்களை கண்டறிகிறோம். நுகர்வோர், வாடிக்கையாளர் சொல்கிறார்கள் தரமில்லை பொருள், விலை அதிகம், அல்ல விநியோக பாதையில் தவறுகள் காணப்படுகிறது. இந்த மாதிரி அங்க பிரச்சனையை பகுப்பாய்வு செய்து அதற்கான காரணங்கள் கண்டறியப்படுகிறது. அடுத்தது, மூன்றாவது, பல்வேறு மாற்று தீர்வுகள், மாற்று செயல் திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது, கட்டி எழுப்பப்படுகிறது. பல்வேறுபட்ட மாற்று செயல் திட்டங்கள், தீர்வுகள், அது அத்தனையையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது. அப்ப மாற்று தீர்வுகள், பல்வேறுபட்ட தீர்வுகளை ஒன்றோடு ஒன்று ஒப்பீடு செய்து பார்க்கிறோம், பகுப்பாய்வு செய்கிறோம். அதைத் தொடர்ந்து பொருத்தமான மாற்று தீர்வினை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். பொருத்தமான ஒரு தீர்வாக இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகளாக இருக்கலாம். அந்த மாற்று தீர்வினை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டம் ஒன்றை உருவாக்குகிறோம். நாங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த ஊழியர் புரள்வு அதிகரிக்கிறது என்றால் அந்த ஊழியர்களுக்கான நலன்புரி வசதிகள் போதாதென்றால் அந்த நலன்புரி வசதிகளை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் உருவாக்குகிறோம். அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துகிறோம். நடைமுறைப்படுத்துகின்ற தீர்மானத்தினுடைய வெற்றி தோல்விகளை மதிப்பீடு செய்து ஏதாவது விலகல்கள் காணப்பட்டால் பின்னூட்டலை வழங்கி கட்டுப்படுத்தலை மேற்கொள்கிறோம். எனவே தீர்மானம் எடுத்தல் என்பது இந்த படிமுறைகளை கொண்ட வகையில் காணப்படும். தொடர்ந்து இந்த தீர்மானங்களை நாங்கள் வகைப்படுத்துகின்றோம் பிள்ளைகள். தனிநபர் தீர்மானங்கள், தனியொரு முகாமையாளர் மட்டும் எடுக்கக்கூடியது. குழுமுறை தீர்மானங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட பல முகாமையாளர்கள் சேர்ந்தெடுப்பது. நிகழ்ச்சி தீர்மானங்கள், சாதாரணமாக அரசாங்கத்துறை நிறுவனங்களில் அல்லது பணித்துறை ஆட்சி இடம்பெறும் நிறுவனங்களில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வரையறைகள், சுற்று நிருபங்கள், சட்ட திட்டங்களுக்கு அமைவாகத்தான் தீர்மானம் எடுக்கப்படும். அது நிகழ்ச்சி தீர்மானம் என்று சொல்லுவோம். நிகழ்ச்சி அற்ற தீர்மானம் என்பது சுதந்திரமாக, சுயாதீனமாக, சந்தர்ப்ப சூழலுக்கேற்ற வகையில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் நிகழ்ச்சியற்ற தீர்மானங்களாக இருக்கும். எனவே தீர்மானங்களை 4ஆக வகைப்படுத்தலாம். இதுல உப வகைகளும் இருக்கும். தனிநபர் தீர்மானம், குழுமுறை தீர்மானம், நிகழ்ச்சி தீர்மானம், நிகழ்ச்சி அற்ற தீர்மானங்கள் என்று வகைப்படுத்த முடியும். ஒரு நிறுவனத்தில் முகாமையாலே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் அமுல்படுத்தப்பட வேண்டும். அந்த தீர்மானங்களை அமுல்படுத்துவதற்கு என்ன காரணிகள் தேவைப்படும்? போதிய அளவான வளங்கள், அது மனித வளமாக இருக்கலாம், பௌதீக வளமாக இருக்கலாம், போதிய அளவான வளங்கள் தேவைப்படும். அந்த தீர்மானத்தை, தீர்வை அமுல்படுத்துறதுக்கு போதிய அளவான அறிவும் தகவலும் தேவைப்படும்.
ஊழியர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். முகாமை எவ்வளவுதான் சிறந்த தீர்மானத்தை எடுத்தாலும் அந்த தீர்மானத்தை அமுல்படுத்துறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள், தொழிலாளர்கள் ஒத்துழைக்க வேண்டும். தீர்மானத்தை அமுல்படுத்துகின்ற போது பொருத்தமான வழிகாட்டல், கட்டுப்பாடு காணப்பட வேண்டும். பொருத்தமான வழிகாட்டல், கட்டுப்பாடு, விலகல்கள் வருவதை தவிர்க்க வேண்டும். பணிகளை சரியாக யார் யார் என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சரியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தீர்மானத்தை அமுல்படுத்துகின்ற போது அக்கறையுடைய தரப்பினர்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு தீர்மானத்தை அமுல்படுத்துறதுக்கு போதிய அளவான வளங்கள் நிறுவனத்தில் காணப்பட வேண்டும். தீர்மானத்தை அமுல்படுத்துபவர்களுக்கு அது பற்றிய அறிவும் பொருத்தமான தகவல்களும் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஊழியர்கள், அக்கறையுடையவர்கள் ஒத்துழைப்பை தர வேண்டும். அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துகிற போது பொருத்தமான வழிகாட்டலும், தேவையான சந்தர்ப்பத்தில் கட்டுப்பாடும் பெற வேண்டும். பணிகள் சரியாக யார் யார் என்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பது ஒதுக்கப்பட வேண்டும். அதோடு சம்பந்தப்பட்ட அக்கறையுடைய ஒவ்வொரு தரப்பினரும் அதை விளங்கி கொண்டு செயல்பட வேண்டும். தொடர்ந்து 12.6 என்ற அடுத்த மட்டத்துக்கு நாங்கள் போறோம். தேர்ச்சி மட்டம் 12.6 திட்டமிடல். நாங்கள் முகாமைத்துவ கருமங்கள், முகாமைத்துவ பணிகள் 4 பணிகளை கொண்டதாக, கருமங்களை கொண்டதாக இருக்கும் பிள்ளைகள். அதுல இங்க நாங்கள் பார்க்க போற முதலாவது விடயம் திட்டமிடல் என்றால் என்ன? பிளானிங். இந்த பிளானிங் என்றதுக்கு நாங்கள் சிம்பிளா ஒரு உதாரணம் சொன்னா, ஒரு விளக்கம் சொன்னால், எதிர்காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய செயல்களை, நடவடிக்கைகளை அல்ல அடைய வேண்டிய ஏதாவது இலக்குகளை நிகழ்காலத்தில் தீர்மானித்தல். இப்ப நீங்க ஏலவல் படிச்சு கொண்டிருக்கிற போது நீங்க என்னவா வர வேணும், நீங்க என்ன தொழில இருக்க வேணும் என்பதை இன்று நீங்க தீர்மானிக்கலாம். அப்படி தீர்மானிக்கின்ற போது அந்த என்னவா வர வேணும் என்ற அந்த தொழில், ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்றால் அதை அடையிறதுக்கு நீங்க எதை படிக்க வேணும், எவ்வளவு காலம் தேவை, என்னென்ன வளங்கள் தேவை, எவ்வளவு நிதி தேவை, இவற்றை நிகழ்காலத்தில் தீர்மானிக்கின்ற போது அது திட்டமிடலாக வரும். எனவே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் நாளாந்தம் ஏதோ ஒரு விடயத்தை திட்டமிட்டு கொண்டுதான் இருக்கிறார். நாங்கள் இங்கே பார்ப்பது வணிக முகாமைத்துவத்தில் திட்டமிடல், பிளானிங் என்ற விடயத்தை பார்க்கிறோம். எனவே திட்டமிடலுக்கு ஒரு வரவிலக்கணம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த வரவிலக்கணம் ஸ்டோனர், ஃப்ரீமன் என்பவர்கள், ஜில்பர்ட் என்பவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரவிலக்கணத்தை நீங்கள் ஸ்கிரீன்ல பார்க்கிறீர்கள். நிறுவனம் ஒன்றின் குறிக்கோளை உருவாக்குதல், அதனை அடைந்து கொள்வதற்கு பொருத்தமான செயல்பாடுகளை மேற்கொள்ளுதல். நிறுவனம் ஒன்றின் குறிக்கோளை உருவாக்குதல், அதனை அடைந்து கொள்வதற்கு பொருத்தமான செயல்பாடுகளை மேற்கொள்ளுதல். அவ்வளவுதான். நாங்க எதை அடைய போறோம், அதை அடையிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஒரு அமைப்பில நாங்கள் எதனை அடைய போறோம்? நிறுவன குறிக்கோள், அமைப்பின் குறிக்கோளை உருவாக்குதல். அந்த குறிக்கோளை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்க என்ன நடவடிக்கைகளை செய்ய வேண்டும், என்ன கருமங்களை மேற்கொள்ள வேண்டும், என்ன செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு விளக்கம், நிறுவனம் ஒன்றினுடைய நோக்கங்கள் அல்லது குறிக்கோள்களை தீர்மானித்தலும் அவற்றை அடைந்து கொள்வதற்கு தயாராகுதலும். நிறுவனம் ஒன்றினுடைய இலக்கு, நோக்கம், குறிக்கோளை தீர்மானிப்பதும் அதை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராகுதலும் திட்டமிடலாக வரும். எனவே திட்டமிடல் என்பது ஒரு அமைப்பினுடைய இலக்கு, நோக்கம் என்பவற்றை உருவாக்குதல், அதை அடைந்து கொள்வதற்கான செயல்பாடுகள், கருமங்கள், நடவடிக்கைகள், தந்திரோபாயங்கள், தேவைப்படுகின்ற வள உள்ளீடுகள் என்பவற்றை நிகழ்காலத்தில் நாங்கள் நிர்ணயித்து கொண்டால் அதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற சொல் திட்டமிடல். இந்த திட்டமிடல் ஒரு படிமுறை ஒழுங்கில மேற்கொள்ளப்படும் பிள்ளைகள். இந்த திட்டமிடல் என்பது ஒரு படிமுறை ஒழுங்கில் மேற்கொள்ளப்படும். முதல்ல நாங்கள் இலக்குகள், நீண்ட காலத்திலே அடைந்து கொள்ள வேண்டிய இலக்குகளை உருவாக்கி கொள்கிறோம். இரண்டாவது, நோக்கங்களையும், இலக்குகளை தொடர்ந்து குறுகிய காலம், குறிப்பிட்ட காலம், ஒரு இலக்கை அடைகிறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நோக்கங்களை நாங்கள் அடைய வேண்டி இருக்கும். நோக்கங்களை அடைந்து கொண்டு இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் பிறகு பார்க்கலாம். அப்ப நோக்கங்களையும் உபாய வழிமுறைகளையும் தீர்மானித்துக் கொள்ளல், அறிந்து கொள்ளல். முதல்ல நீண்டகால இலக்கை உருவாக்குவது, இரண்டாவது அந்த இலக்குகளை அடைவதற்கான நோக்கங்களையும் உபாய வழிமுறைகளையும் உருவாக்கி கொள்வது, மூன்றாவது சூழல் பற்றிய பகுப்பாய்வு. நான் சொன்னான், இயங்கு வணிகச் சூழலில்தான் ஒரு வணிகம் தன்னுடைய குறிக்கோளை, நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியும். எனவே சூழல் பகுப்பாய்வு மிக முக்கியமானது. சூழல் பகுப்பாய்வு மட்டுமல்ல, வளப்பகுப்பாய்வு. ஏற்கனவே நாங்கள் பார்த்தாங்கள், மனித வளம், பௌதீக வளம், இந்த வளங்களினுடைய பகுப்பாய்வு. எங்களுக்கு என்னென்ன வளங்கள் தேவைப்படுகிறது, அந்த வளங்களை எல்லாம் நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும், எந்த அளவில் பெற்றுக்கொள்ள முடியும், வளப்பகுப்பாய்வு செய்வது.
இந்த சூழல் பகுப்பாய்வு வளப்பகுப்பாய்வின் மூலம், குறிப்பாக சூழல் பகுப்பாய்வின் மூலம் நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற பலங்கள் பலவீனங்கள் எவை, நிறுவனத்துக்கு வெளியே இருக்கிற சந்தர்ப்பங்கள் சவால்கள் வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் எவை என்பதை அறிந்து கொள்ளல். இதை நாங்கள் ஸ்வெட் அனாலிசிஸ் என்று சொல்லுவோம். எனவே திட்டமிடலினுடைய அந்த 5வது படிமுறை 4வது படிமுறை பலம் பலவீனம் சந்தர்ப்பம் சவால்களை அறிந்து கொள்ளல். அடுத்தது இடைவெளி பகுப்பாய்வு செய்தல். நிறுவனத்தின் இன்றைய நிலைக்கும் எங்களுடைய உத்தேச நோக்கத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, இன்றைக்கு நாங்கள் என்ன நிலையில இருக்கிறோம், இந்த நிலையில இருந்து அங்கே நாங்கள் செல்ல வேண்டுமென்றால், அந்த இலக்கு நோக்கத்தை அடைய வேண்டுமென்றால் இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த இடைவெளியை அறிந்து கொள்ளல். அதற்கான தந்திரோபாய தீர்மானங்களை மேற்கொள்ளலும் எழுத்து வடிவத்திலான திட்டத்தை தயார்படுத்தலும். அந்த இடைவெளியை நாங்கள் நிரப்புறதுக்கு இன்றைய அமைப்பினுடைய இந்த நிலையும் எதிர்காலத்தில் நாங்கள் அடைய வேண்டிய உத்தேச நோக்கத்துக்கும் இடையில உள்ள அந்த இடைவெளியை நாங்கள் கடந்து அடைவதற்கு என்னென்ன தந்திரோபாய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேணும், என்னென்ன தந்திரோபாய செயல் திட்டங்கள் வகுக்கப்பட வேணும், அதற்கான திட்டம் தயாரிக்கப்படும். திட்டம் என்பது பிளான். திட்டமிடலின் பெறுபேறுதான் திட்டமாக வரும். திட்டமிடல் என்பது ஒரு முகாமைத்துவ கருமம், ஒரு தொழிற்பாடு. அந்த திட்டமிடல் மூலம் பெறப்படுகின்ற பெறுபேறு விளைவு எழுத்து ஆவணம் திட்டமாக வரும். பிளானிங் மூலமாக பெறுவது பிளானாக வரும். எக்ஸாம் பேப்பர் கேள்வி. இந்த பிளானிங்குக்கும் பிளானுக்கும் இடையில என்ன தொடர்பு? திட்டமிடல் தொழிற்பாடு, அதன் விளைவு பெறுபேறு திட்டமாக வரும். அப்ப திட்டத்தை தயாரித்தல். அடுத்தது உபாய வழிமுறைகள், திட்டமிட்ட உபாய வழிமுறைகள் தந்திரோபாய வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தல். திட்டத்தை அமுலாக்கல், இம்ப்ளிமெண்டேஷன். அப்படி அமுல்பாக்குகின்ற போது வெற்றிகள் வரும். அந்த வெற்றியின் அளவிடுதல், சிலவள விலகல் வந்தால் அதை கட்டுப்படுத்தல். எனவே திட்டமிடல் என்பது மீண்டும் ஒரு தடவை நாங்கள் அதை பார்க்கிறோம் பிள்ளைகள். திட்டமிடலினுடைய படிமுறைகள் இலக்கு அல்லது இலக்கினை உருவாக்குதல், நோக்கங்களையும் உபாய வழிமுறைகளையும் அறிந்து கொள்ளுதல், சூழல் பற்றிய பகுப்பாய்வை மேற்கொள்ளுதல், வளங்களின் கிடைப்பனவு வளத்தேவைகள் பற்றிய பகுப்பாய்வை அறிந்து கொள்ளுதல், பகுப்பாய்வு செய்தல், சூழல் பகுப்பாய்வின் மூலம் பலம் பலவீனம் சந்தர்ப்பம் சவால்களை அறிந்து கொள்ளுதல். அடுத்தது இடைவெளி பகுப்பாய்வு மேற்கொள்ளப்படுதல், தந்திரோபாய தீர்மானங்களை மேற்கொண்டு திட்டத்தை தயார்படுத்தல், உபாய வழிமுறைகள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தல், வெற்றிகளை மதிப்பீடு செய்தல், அளவிடுதல், விலகல் இருந்தால் கட்டுப்படுத்தல். இது திட்டமிடலின் படிமுறைகளாக வரும். இந்த திட்டமிடப்படுகின்ற போது ஒரு வணிகத்தினுடைய அடைவு எதிர்பார்ப்புகள் எவ்வாறு அமையலாம்? திட்டமிடப்படுகின்ற போது வணிகத்தினுடைய அடைவு எதிர்பார்ப்புகள் எவ்வாறு காணப்படலாம்? இந்த அடைவு எதிர்பார்ப்புகள் பெரிதில் இருந்து சிறிதாக ஒழுங்குபடுத்தப்படுகிறது. முதல்ல தூர நோக்கு, விஷன் என்று சொல்லுவோம். 2வது இலட்சிய நோக்கு, மிஷன் என்று சொல்லுவோம். 3வது இலக்கு, கோல், குறிக்கோள் அல்லது நோக்கம், ஒப்ஜெக்டிவ். கொள்கைகள், பாலிசி. உபாய வழிமுறைகள், நடைமுறைகள், சட்டதிட்டங்கள், நிகழ்ச்சி திட்டங்கள், செயல் திட்டங்கள் என்று வரும். இது உருவாக்கப்படுகின்ற போது தூர நோக்கில் இருந்து செயல் திட்டம் வரை படிமுறையில உருவாக்கப்படும். அடையப்படுகின்ற போது செயல் திட்டத்திலிருந்து படிப்படியாக அடைந்து இறுதியாக தூர நோக்கு அடையப்படும். எனவே ஒரு நிறுவனத்தினுடைய அமைப்பினுடைய திட்டத்தினுள் உள்ளடக்கப்படுகின்ற விடயங்கள் இவை. இதுக்கு ஒரு சின்ன விளக்கங்கள் சொல்ல முடியும். தூர நோக்கு என்றால் என்ன? விஷன், தூர திருஷ்டி, தூர பார்வை என்று சொல்வார்கள். ஒரு வணிக நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்தமான முழுமையான அடைவு எதிர்பார்ப்பு, ஒரு வணிக நிறுவனத்தினுடைய மகுட வாசகம், ஒரு நிறுவனத்தின் நீண்ட கால கனவு என்று கூட சொல்லலாம், ஒரு ட்ரீம். ஒரு வணிக நிறுவனத்தினுடைய மகுட வாசகம், மிக நீண்ட காலத்தில் எதனை அடைந்து கொள்ள அவர் எதிர்பார்க்கிறார், அல்லது ஒரு வணிக நிறுவனத்தினுடைய கொள்கைகள் அல்லது வணிக நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்தமான எதிர்பார்ப்பை, முழுமையான எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துவது தூர நோக்காக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா டெலிகாம் தெற்காசியாவில் தன்னை ஒரு பிரதானமான ஒரு முன்னணியான தொலைத்தொடர்பு நிறுவனமாக உருவெடுக்க செய்தல், மாற்றிக்கொள்ளுதல் என்றால் ஒரு தூர நோக்கு. எத்தனையோ பல நாடுகள் இருக்கிறது, பெரிய நிறுவனங்கள் இருக்கிறது. ஆனால் தெற்காசியாவில் பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக வருதல் என்பது ஸ்ரீலங்கா டெலிகாமினுடைய தூர நோக்காக எடுக்கலாம். அதே போல இலட்சிய நோக்கு என்பது ஒரு வணிகத்தினுடைய தன்மை,
அந்த வணிகம் செல்ல வேண்டிய திசை, அதை வெளிப்படுத்துவது இலட்சிய நோக்கு. ஒரு வணிகம் எதனை அடைய எதிர்பார்க்கிறது, ஒரு வணிகம் யாரை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறது, ஒரு வணிகத்தின் தன்மை என்ன என்பதை புலப்படுத்துவது இலட்சிய நோக்காக இருக்கும். இந்த இலட்சிய நோக்கத்துக்கு என்னென்ன விடயங்கள் வரும்? வணிகத்தின் தன்மை, வணிகத்தின் உற்பத்தியின் தன்மை, வாடிக்கையாளருடைய தன்மை, சந்தையினுடைய தன்மை, சமூக பொறுப்பின் தன்மை, நிறுவனம் பின்பற்றுகின்ற கொள்கைகள், இப்படியான விடயங்கள் இலட்சிய நோக்காக இருக்கும். அதே போல இலக்கு என்றால் என்ன? ஒரு நிறுவனம் நீண்ட காலத்தில் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கின்ற விடயம் இலக்கு. குறிக்கோள் என்பது ஒரு வணிக நிறுவனம் குறிப்பிட்ட காலம் அல்லது குறுங்காலத்தில் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கின்ற விடயம் குறிக்கோளாக வரும். ஒரு வணிக நிறுவனம் குறிப்பிட்ட காலம் அல்லது குறுங்காலத்தில் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கின்ற விடயம் குறிக்கோள். குறிக்கோள் எப்படி இருக்கும்? ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸ்மார்ட் என்றால் என்ன? ஸ்பெசிபிக், திட்டவட்டமாக வரையறுத்து கூறக்கூடிய விடயம். எம் என்பது மெசரபிள், அளவிடக்கூடிய விடயம். ஏ என்பது அச்சீவபிள், அடையக்கூடிய விடயம். ஆர் என்பது ரியலிஸ்டிக், ரியலிசம், யதார்த்தமானது, உண்மையானது. டி என்பது டைம்லி, குறிப்பிட்ட கால அளவு வரையறையை கொண்டது. எனவே ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம் எப்படி இருக்கும் என்றால் ஒப்ஜெக்டிவ், ஸ்மார்ட்டாக இருக்கும். எக்ஸாம் பேப்பர்கள். அடுத்தது கொள்கைகள். ஒரு அமைப்பினுடைய குறிக்கோளை அடைவதற்கு பின்பற்ற வேண்டிய கோட்பாடுகளை கொள்கைகள் என்று சொல்லுவோம். அதே போல பின்பற்றுகின்ற உபாய வழிமுறைகள். அடுத்தது ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள். அந்த நடைமுறைகளை மேற்கொள்கிற போது கடைபிடிக்க வேண்டிய சட்ட திட்டங்கள், அங்கே இடம்பெறுகின்ற நிகழ்ச்சி திட்டங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகள், அதற்காக உருவாக்கப்படுகின்ற செயல் திட்டங்கள், இவை ஒரு வணிகம் உருவாக்கி கொள்ளுகிற வணிக எதிர்பார்ப்புகளாக, ஒரு திட்டத்துக்குள்ள உள்ளடக்கப்படுகின்ற விடயங்களாக காணப்படும். அங்க தூர நோக்கத்திலே ஆரம்பித்து செயல் திட்டம் வரைக்கும் வரும். உருவாக்குகின்ற போது பெரிய விடயமாக உருவாக்கப்படும், அடைகின்ற போது சிறிய விடயங்களாக அடைந்து பெரிய விடயங்கள் அடையப்படும். உருவாக்கும் போது தூர நோக்கு, நிறுவனத்தினுடைய தன்மை, நிறுவனத்தின் சக்தி, நிறுவனத்தினுடைய எதிர்பார்ப்பு, இதை வச்சுக்கொண்டு தூர நோக்கை உருவாக்குவார்கள். எனவே உருவாக்கும் போது பெரிய விடயம், அது படிப்படியாக அடைந்து செயல் திட்டம் வரை உருவாக்கப்படும். அடையப்படுகின்ற போது முதல்ல செயல் திட்டம், பிறகு நிகழ்ச்சி திட்டம், அதற்கான சட்ட திட்டம், நடைமுறை, அப்படியே இறுதியாக தூர நோக்கு அடைந்து கொள்ளப்படுவதாக இருக்கும். தொடர்ந்து பிள்ளைகள், இந்த திட்டமிடலுக்கும் ஏனைய முகாமைத்துவ பணிகளுக்கும் இடையில என்ன தொடர்பு காணப்படுகிறது? திட்டமிடல் என்பது பிள்ளைகள் முகாமைத்துவ பணிகளில் முதலாவது பணி. அதனை தொடர்ந்து ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் மேற்கொள்ளப்படும். ஏதாவது விலகல்கள் காணப்பட்டால், கட்டுப்படுத்தும் போது விலகல்கள் இருந்தால் மீண்டும் திட்டமிடல் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே நாங்கள் முகாமை பணிகளுக்கு இடையில ஒரு வட்ட சுழற்சியான தொடர்பும் பார்த்தனாங்கள். இங்கே போடப்பட்டிருப்பது, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வரிப்படம், திட்டமிடலுக்கும் ஏனைய முகாமைத்துவ பணிகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற தொடர். அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகள். அடுத்த தலையங்கம் திட்டமிடல் தத்துவங்கள், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிளானிங். ஒரு திட்டத்தை தயார்படுத்துகின்ற போது அந்த திட்டமிடுவோர் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்ன? திட்டமிடலின் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்ன? முதல்ல திட்டமிடல் தத்துவங்கள். ஒன்று, தெளிவான நோக்கம் அல்லது குறிக்கோளை கொண்டிருத்தல் முதலாவதாக இருக்கும். இரண்டாவது, அமைப்பின் சகலமட்ட ஊழியர்களும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்புடைய அனைத்து தரப்பினருடைய ஒத்துழைப்பையும் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். கால வரையறையினை, வரையறுக்கப்பட்ட காலத்தை கொண்டதாக இருக்கும். வினைத்திறனானதாக அந்த திட்டம் இருக்க வேண்டும். செயல்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நெகிழ்வுத்தன்மை, சந்தர்ப்ப சூழலுக்கேற்ப மாற்றமடையக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவைகள் விருப்பங்களுக்கு அமைவாக பொருத்தப்பாடானதாக காணப்பட வேண்டும். ஏனைய முகாமை கருமங்களுக்கு முன்னர் தயாரிக்கப்பட்டு ஏனைய முகாமை கருமங்களோடு ஒருங்கிணைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே ஒரு திட்டத்தை தயாரிக்கின்ற போது கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள் நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயங்கள் பிள்ளைகள், திட்டமிடல் என்ற அந்த உப மட்டம் அல்லது தேர்ச்சி மட்டத்தை பார்க்கிறோம். இதுவரை நீங்கள் திட்டமிடலின் படிமுறைகள் சம்பந்தமாக பார்த்திருக்கிறீர்கள். திட்டமிடல் என்றால் என்னென்று பார்த்திருக்கிறீர்கள்.
திட்டமிடலுக்கும் ஏனைய முகாமை பணிகளுக்கும் இடையிலான தொடர்பை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். திட்டம் ஒன்றை தயாரிக்கின்ற போது கவனிக்க வேண்டிய கொள்கைகள், கவனிக்க வேண்டிய கோட்பாடுகள், திட்டமிடல் தத்துவங்கள் சம்பந்தமாக இவ்வளவு நேரமும் பார்த்திருக்கிறீங்க பிள்ளைகள். இந்த இடத்துல இந்த விரிவுரையை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். இன்னும் ஒரு விரிவுரை முகாமைத்துவம், வணிக முகாமைத்துவம் இன்னும் நிறைவடையவில்லை. திட்டமிடல் விடயங்கள் மீண்டும் ஏனைய விடயங்கள் தொடரும் பிள்ளைகள். இன்னும் ஒரு வகுப்பில நான் திட்டமிடலை தொடர்ந்து உங்களோட தர இருக்கிறேன். ஆகவே அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற இருக்கிறோம். அடுத்த தலைப்பாக திட்டமிடலின் முக்கியத்துவங்கள் சம்பந்தமாக இன்னும் ஒரு விரிவுரையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் பிள்ளைகள். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னொரு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியினூடாக, குருகுலம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கமும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் பிள்ளைகள்.